கோபி பாக்ய மதுவிரதா ஸ்ருங்கி சோததி சந்திகா கலஜீவித காதவா கலஹார சந்திரஹா. இந்த ஸ்லோகத்துக்கும் சயின்டிஃபிக் நோட்டேஷனுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கலாம். டெசிமல் நம்பர் சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடியே ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவை ரெண்டாக பிரித்து பார்த்தா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் பூத சங்கியா சிஸ்டமும் நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் கட்டப்பயாதி சிஸ்டமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல பூத சங்கியா நம்பர்ஸை வேர்ட்ஸாக மாற்றுற சிஸ்டம். உதாரணத்துக்கு 1னா ஒரு முகம் ஒரு வாய், 2னா 2 கண்கள் 2 கைகள் 2 கால்கள், இப்படி பல வேர்ட்ஸுக்கு ஒரே நம்பர்ஸை ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கட்டப்பயாதி சிஸ்டம். இதுவும் சேம் தான். கா வரிசை டா வரிசை பா யா வரிசை. யாதி அப்படின்றது ஆதி, சான்ஸ்கிரிட்ல ஆதினா எக்ஸெட்ரான்னு அர்த்தம். ஒரு வரிசைக்கும் ஒரு நம்பரை ரீயூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சென்டென்ஸ் எழுதுனா அதுக்குள்ள ஒரு ஹிடன் நம்பர்ஸ் இருக்கும். சேம் கான்செப்ட்ஸ் தான், பட் பொயட்ரி ஃபார்மேட்லேயோ இல்லை ஸ்லோஹாலேயோ எழுதி வைக்கிறாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா பெரிய நம்பர்ஸை நம்ம ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். எந்த டிஜிட்டும் மிஸ் ஆகாமல் கரெக்டான ஆர்டர்ஸில் இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். இந்த ஐடியா தான் மாடர்ன் மேக்ஸில் ஒரு பவர்ஃபுல் கான்செப்டாக வந்திருக்கு, சயின்டிஃபிக் நோட்டேஷன். அதுக்கு முன்னாடி 2 கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். இண்டெக்ஸ் நோட்டேஷன், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இவங்க 3 பேரும் ஒரே ஃபேமிலி தான். முதல்ல இண்டெக்ஸ் நோட்டேஷன். இந்தியாலையும் யூகேலையும் இதை இண்டெக்ஸ் நோட்டேஷன்னு சொல்லுவோம். யூஎஸில் எக்ஸ்போனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டேபிளில் பாருங்கள், ஒரு சைடு ஃபுல்லாக எக்ஸ்போனன்ட்ஸ், இன்னொரு சைடு ஃபுல்லாக அதோட வேல்யூஸ். இப்போ ஒரு பேசிக் புரிஞ்சுக்கலாம். 10 to the power of 2, 10 into 10 100. பவரில் 2 இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 ஜீரோக்கு முன்னாடி 1 வரணும்னு அர்த்தம். அடுத்து 10 to the power of 3, அப்படின்னா என்ன அர்த்தம் 10 into 10 into 10, அப்போ 1000. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இதை மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேலே பவர் 3ன்னு பார்த்துட்டிங்கன்னா 3 ஜீரோ எழுதி அதுக்கு முன்னாடி 1ன்ற நம்பரை போட்டுருங்க. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா இந்த சைடு அதோட எக்ஸாக்ட் வேல்யூஸோட ஜீரோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதாவது 10ஆல் மல்டிப்ளை பண்ணிகிட்டே வர்றோன்னு அர்த்தம். இதே பவர் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணிகிட்டே போகிறோன்னு அர்த்தம். இப்போ 10 to the power of 2க்கு முன்னாடி என்ன இருக்குது, 10 to the power of 1. ஏன் 10 to the power of 1 வருது? இப்போ 3லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் பவர் ஆஃப் 2 வருது. பவர் ஆஃப் 2லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 10 to the power of 1ன்னு வருது. இப்போ 1லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் 0, அதனால தான் 10 to the power of 0. 0லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் -1. -1லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணால் -2. ஸோ இந்த மாதிரி தான் பவர்ஸோடது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 0 இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது அதோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மேலே போகிறப்ப 10ஆல் டிவைட் பண்ணிகிட்டே போகிறோம், அவ்வளோதான். 10 to the power of 0க்கு முன்னாடி 10 to the power of -1 இருக்குது. இந்த இடத்துல ஏன் 0.1 போடுறோன்னா அது டெசிமல் ஃபார்மில் எழுதியிருக்கோம். இதே நீங்கள் 1 divided by 10ன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்து 10 to the power of -2 அப்படின்னா 1/100ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். நம்ம ரியல் லைஃப்பில் பெரிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸாக்டாக எழுத முடியாது. உதாரணத்துக்கு இந்தியாவோட பாப்புலேஷன் எடுத்துக்கலாம். அது தினமும் பர்த் டெத் ரேட்னால சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபியூ டிஜிட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். அதில் பெருசாக சேஞ்சஸ் உடனே வராது. அந்த அக்யூரேட்டான வேல்யூ எழுதுறதுக்கு நம்ம எப்படி எழுதுவோன்னா, இப்போ பாப்புலேஷன் என்ன இருக்குது, 147 crores 66,25,576. இதை ஒரு தடவையும் நம்ம யாராவது கேட்குறப்ப இப்படி சொல்ல மாட்டோம். அப்ராக்சிமேட்டாக 147 crores அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, எனக்கு அப்ராக்சிமேட்டாக வேணாம், எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வேணும், அக்யூரேட்டான வேல்யூ வேணும், ஆனால் ஷார்ட் ஃபார்மில் வேணும் அப்படின்னா இதுக்கு 1.48ன்னு எழுதுவோம். அதாவது இந்த வேல்யூவில் எனக்கு இப்போதைக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. இது எதுக்காக எழுதுகிறோன்னா, இப்போ இதையும் இப்போ இன்னொரு கண்ட்ரியோட பாப்புலேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணிக்க இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே அக்யூரேட் பார்ட்டு, அதுக்காக. அடுத்தது சயின்டிஃபிக் நோட்டேஷன். ரொம்ப பெரிய நம்பர்ஸையும் ரொம்ப சின்ன நம்பர்ஸையும் நீட்டாக எழுதுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு புரோட்டானோட மாஸ் எடுத்துக்கலாம். என்ன வருது, இத்தனை 0 போட்டு 1673ன்னு வருது. இப்போ இவ்வளோ 0 நம்ம மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது.
அதனால இதை வந்து க்ளீனாக நீட்டாக எழுதணும்னா 1.673 இன்ட்டு 10⁻⁻27 kgன்னு எழுதுகிறோம். அதாவது பவர்ஸில் வந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டைனி நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். பவரில் பாசிட்டிவ் வந்துரு அப்படின்னா அது வந்து இருக்கிறதுலே லார்ஜ் நம்பர், ஹியூஜான வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி மீனிங். இப்போ ஏன் வந்து 1.673ன்னு எழுதுகிறோம்? ஏன் 16.73 எழுதலாம், இல்லை வந்து 167.3 எழுதலாம் இல்லையா? எதுக்காக இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா, எத்தனை ஜீரோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை ஸ்டெப்பு தள்ளி நீங்கள் டெசிமல் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இதில் டெசிமலுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் மட்டும்தான் இருக்கும். மற்ற டிஜிட்ஸ் எல்லாமே டெசிமலுக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னா இதோட ஃபார்மேட் என்ன, 1 லெஸ் தேன் ஈக்குவல் டு ஏ லெஸ் தேன் ஈக்குவல் டு 10. அதாவது 10ஐ விட சின்ன நம்பர்ஸ் மட்டும்தான் அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கணும். அதுக்கப்புறம் வர நம்பர்ஸ் எல்லாமே அடுத்ததை நீங்கள் வந்து மூவ் பண்ணிவிட்டு திரும்ப 10⁻⁻, அந்த வேல்யூஸை எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதுகிறப்ப எந்த கன்ஃபியூஷனுமே ஆகாது. எத்தனை இடம் மூவ் பண்ணுறோன்றதை கவுண்ட் பண்ணி பவர் எழுதிக்கிறோம். அடுத்தது, இப்போ இருக்கிறதுலே புரோட்டான் தான் சின்னது, ஆட்டம் சின்னது, அதுக்குள்ளே இருக்க புரோட்டானோட மாஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சன், சூரியனில் எவ்வளோ புரோட்டான் சேர்ந்தது சன்னோட மாஸ் அப்படின்னா அது அன்இமேஜினபிள் நம்பர்ஸாக இருக்கும். ஒரு பில்லியன்லேயோ மில்லியன்லேயோ நீங்கள் சொல்ல முடியாது. இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும், 19000ன்னு போயிட்டே இருக்குது. அப்போ இத்தனை நம்பர்ஸை வந்து நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி ஒரு பிளானட்டை நீங்கள் கம்பேர் பண்ணுறது கஷ்டம். அப்போ இதை எப்படி எழுதுறாங்க, 1.19 இன்ட்டு 10⁻57 புரோட்டான்ஸ். அப்போ அந்த 57ன்றது பாசிட்டிவ்ல வருது. அப்போ இது ஹியூஜ் நம்பர்னு அர்த்தம். அப்போ எது பெருசு எது சின்னதுன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறோம். இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன்னால் மெயினாக என்ன யூஸ் அப்படின்னா, ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும், மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம், கம்பேரிசன் பண்ணிக்கலாம் எது பெருசு எது சின்னதுன்னு. எதுக்காக இதுக்கு சயின்டிஃபிக் நோட்டேஷன்னு பேர் வச்சுருக்காங்க? நம்ம மேக்ஸ் தானே படிக்கிறோம். ஏன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அஸ்ட்ரானமி இப்படி எல்லா சயின்ஸ்லையுமே இதை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் பார்த்தா கூட இந்த 10⁻⁻ நம்பருக்கு வந்து அந்த ஒரு சிம்பிள் இருக்கும். அடுத்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இப்போ ஜீரோவாலாம் வருது இல்லையா, கண்டினியூஸாக நம்பர், இந்த ஜீரோக்கு பதிலாக கண்டினியூஸாக நம்பர்ஸாக வருது, நான் ரிப்பீட்டட் நம்பர்ஸாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இதே மாதிரி எழுதலாமா அப்படின்னா எழுதலாம். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? அது வந்து கட்டப்பையாதி சிஸ்டத்தில் வரும். நம்பர்ஸை வேர்ட்ஸாக எழுதுறது, அந்த வேர்டை திரும்ப நம்பர்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது சாதாரண நம்பராக இருக்காது, அது பையோட வேல்யூ. இவ்வளோ நம்பர்ஸை கரெக்டாக ஆர்டரில் மெமரைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க வந்து இந்த ஸ்லோகத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 3.14 அப்படின்றதான் நம்ம பையோட வேல்யூ யூஸ்வலாக பேச்சு வழக்கில் எப்போவுமே சொல்கிறது. பட் எக்ஸாக்ட் வேல்யூ என்ன இருக்குது, இந்த கீழே இருக்கு இல்லையா, இவ்வளோ வேல்யூ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ வேல்யூ வேணாம், நான் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3.14 இன்ட்டு 10⁻0. அதாவது எனக்கு நான் எதையுமே ஷிஃப்ட் பண்ணலை, பெர்ஃபெக்டாக எனக்கு சயின்டிஃபிக் ஃபார்மில் எழுதிடுறது. மேக்ஸை ஜஸ்ட் கால்குலேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்பர்ஸை ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லோகா ஃபார்மேட்டில் பை வேல்யூவை வந்து எந்த டிஜிட்ஸும் மாறாமல் எது வரைக்கும் நாங்கள் டெசிமல் வேல்யூஸை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்றதை வந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு ஒரு குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க. இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன், இண்டெக்ஸ் நோட்டேஷன், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், இது எல்லாத்தோட மெயின் கான்செப்ட் ரொம்ப பெரிய நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா அதை சின்ன நம்பர்ஸில் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி எழுதி கன்ஃபியூஸ் ஆகாமல் நீட்டாக எழுதுறதுக்காக மட்டும்தான்.